சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு இனிய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அதாவது 2025ஆம் ஆண்டு கிருத்திகை நட்சத்திரம் அல்லது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்க போகிறது? குறிப்பாக சொல்லணும்னா இந்த 2025ல் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பிள்ளைகள் மிகப்பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய அளவிற்கு மன தூய்மை, நேரத்துக்கு எந்திரிச்சு வேலை பார்க்கறது, கல்வியிலே ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுறது, சிறப்பாக எடுத்த கொள்கையோடு வாழ்க்கையிலே உழைத்து வெற்றி பெறுவதற்காக புத்தகத்தோடு இணைந்து செயலாற்றுவது, இப்படி பல கோணங்களில் இந்த படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமான வருஷம். ஏனென்றால் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் 2025 அற்புதம். அதில் இந்த படிக்கின்ற பிள்ளைகள் கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு கிரக சஞ்சாரங்கள் மிக அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறது. உயர்கல்விக்காக காத்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக கார்த்திகை நட்சத்திரமாக இருந்தால் நீங்கள் எந்த நாட்டுக்கு போகணும், இல்லை எந்த கல்லூரிக்கு போகணும், இந்த எந்த ஊருக்கு போகணும், இப்படி என்று உங்கள் மனதில் போட்டு வைத்த திட்டங்கள் முழுக்க வெற்றி பெறும். தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளின் மூலமாக மிகப்பெரிய ஒத்தாசை, கொடுப்பினைகள், ஹெல்ப் எல்லாம் கிடைக்கும். யாராவது தாய் மாமன் வெளிநாட்டிலிருந்து உங்கள் பொண்ணை அனுப்புங்க, உங்கள் பையன் அனுப்புங்க, நான் பார்த்துக்கிறேன்னு உங்கள் வீட்டில் ஃபோன் பண்ணி சொன்னார்னா நம்பி நீங்கள் போகலாம். உங்களுக்கு எல்லா உதவிகளும் அங்கு கிடைக்கும். அதே போல ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய வேற்றுமை அகலும். கண்டிப்பாக ஞாபக சக்தி பெருகும், அறிவாற்றல் பெருகும், ஒரு இன்வால்மெண்ட் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஆக கல்வி செல்வம் என்று சொல்லக்கூடியதை பிள்ளைகள் அறிந்து உணர்ந்து செயல்பட்டு கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும். அது கூடவே படிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு இருந்த குழப்பங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். உறுதியாக நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியத்திலே வெற்றி பெறுகின்ற சாதகமான சம்பந்தப்பட்ட நண்பர்களின் உதவி கிடைக்கும். இப்போ ரொம்ப ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு என்னைத்தான் சார் கம்பெனிக்காரங்க ரொம்ப அவஸ்தப்படுத்துறாங்கன்னு மனக்குமுறலோடு வேலை பார்த்தவர்கள் கூட 2025 இதிலிருந்து ஒரு விடுதலை வருகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய பேர்களுக்கு பார்த்தா இந்த கம்பெனியை விட்டுட்டு எப்படா வெளியில போறதுங்கிறது திணறிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் 2025 ஒரு வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது. பயணங்கள் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, நீண்ட தூரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் காத்து கொண்டிருக்கிறது. ஏற்றுமதி, இறக்குமதி, வெளிநாடுகளை நம்பி தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பாக அமைந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் இருக்கும். அந்நியர்கள் தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட போகிறார்கள். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, சொந்த ஊருக்காரங்க உங்களுக்கு பெரிய லாபத்தை செய்ய மாட்டாங்க. அப்போ சொந்த ஊரில் தொழில் பண்ணுறவங்க என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டால், கண்டிப்பாக இருந்ததை விட முன்னேற்றம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. வீட்டை விட்டு போகிறவங்க, தூரத்தில் போகிறவங்க, தொழிலுக்காக போகிறவங்க, ஊரை மாற்றிட்டு போகிறவங்க, பயணம் பண்ணி போகிறவங்க, இப்படிப்பட்ட கிருத்திகை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு பெருத்த லாபங்கள் கிடைக்கும். பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்கத்தை வாங்கி வைக்கின்ற வாய்ப்புகள் உண்டு. தங்கத்திலே முதலீடு பண்ணுறது, தங்கத்தை வாங்கி விரும்பி வீட்டில் வச்சுக்கிறது, கொஞ்சம் அணிந்து பார்ப்பது, அழகு லட்சணம் கூட வாழ்றது, கணவன் மனைவி குடும்ப முரண்பட்ட போராட்டங்களுக்கு ஒரு தீர்வு, வீட்டுக்குள்ள ஒரு கல்யாணம் பண்ணாமல் ரொம்ப தத்தளித்து கொண்டிருந்த குடும்பங்களில் திருமண வாய்ப்புகள், இப்படி எக்கச்சக்கமான நன்மைகளை இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் பார்க்கும்படியாக இருக்கும். சில பேர்களுக்கு உடல் ரீதியாக இருந்து வந்திருக்கக்கூடிய உடல் உபாதைகள் கூட இந்த காலகட்டத்திலே தீரும்படியாக நல்ல மருந்துகள் கிடைக்கும், நல்ல மருத்துவ உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சிந்தனைகளும் புத்திசாலித்தனமும் மேலோங்கி நிற்கக்கூடியதாக இருக்கும். ஆகையினால் நீங்கள் எங்கு போனாலும் தோற்று போகாமல் ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் 2025 உங்களுக்கு சொந்தமா இருக்குது. நிறைய பேர்களுக்கு தாய் சம்பந்தப்பட்ட வகையில சுப செய்திகள் வரும். வீடு வாங்குற, பால் காய்ச்சற வாங்க, இப்படிப்பட்ட விருந்து கொண்டாட்டங்கள், இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் காத்து கொண்டிருக்கும். இந்த பேரம் பேத்தி எடுத்து வீட்டில் வாழக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப இனிமையான சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அவங்களுக்கு காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, இல்லை அவங்கள போய் பார்த்துட்டு வர்றது, இல்லை அவங்க வீடு வாங்கினாங்கன்னு பால் காய்ச்ச போகிறது, இப்படிப்பட்ட நீண்ட தூரத்து பயணங்கள் எல்லாம் கூட இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிறைய பேருக்கு கிடைக்கும். இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும், ரொம்ப நேரம் நான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிறேன், இவர்களுக்கு நிச்சயமாக 2025 கண்டிப்பாக கல்யாண வாய்ப்புகள் வந்துடும். எதிர்பார்த்தபடி மருமகள், எதிர்பார்த்தபடி மருமகன், இப்படிங்கிற உறவுகள் எல்லாம் உங்களுக்கு அமையும். அதே போல கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு உத்தியோகத்திலே மாற்றங்கள் இருக்கும். நீங்க எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் கொஞ்சம் பொறுப்புகள் கூடும், கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடைக்கும், கொஞ்சம் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அந்த பணம் சம்பாதிச்சதுனால வீட்டு லோனை கட்டலாம், கடனை கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி
நீங்கள் கொஞ்சம் அந்த விடுதலை பெறுகின்ற சுமைகளிலிருந்து விடுதலை பெறுகிற வாய்ப்புகள் எல்லாம் இந்த 2025 கண்டிப்பா கிடைக்கும். அதே போல அரசாங்க ஊழியம் பண்ணக்கூடியவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு. நிச்சயமாக ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் எல்லாம் வசூலாகும். இன்னும் சொல்லப்போனால் அரசாங்கத்தில் பழி பாவங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், உங்க மேல ஏதோ ஒரு வழக்கு போட்டாங்க, அதெல்லாம் தீர்வுக்கு வரும். நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதிகள் ஆனாங்க, அவங்கெல்லாம் இப்ப திரும்ப நண்பர்களாக மாறுவாங்க. இப்படிப்பட்ட சகல தன்மைகளும் உங்களுக்கு உண்டு. வயோதிகர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய துன்பங்கள் கண்டிப்பாக குறையும். அதில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி, இந்த கண்ணு காது மூக்கு தொண்டை போன்ற உடல் துவார வியாதிகள், இவைகளிலிருந்தெல்லாம் விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அற்புதமான முன்னேற்றங்கள், அதிலும் குறிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம். இந்த ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இம்போர்ட் பண்ணுறவங்க, கடைக்கடையாக போடுறவங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க, இந்த பூஜா ப்ராடக்ட் வியாபாரம் பண்ணுறவங்க, இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த 2025 கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதங்கள் காத்து கொண்டிருக்கிறது. அதே போல கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு ஆன்ம விருத்தி ஏற்பட்டு இதை நான் செய்தே தீர்வேன் என்று முரட்டு பிடிவாதத்தோட சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும். அதனால கொஞ்சம் ரிஸ்க் எடுப்பீங்க, கஷ்டப்படுவீங்க, உழைப்பீங்க, ரொம்ப நேரம் உழைப்பீங்க. தப்பு இல்லை, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல யாரென்று தெரியாதவர்களுக்கு பக்கத்தில் கவனமாக பேசணும். படிக்காத பேப்பர்ல கையெழுத்து போடக்கூடாது. எங்க போனாலும் இப்போ நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க, பத்திரப்பதிவுக்கு போறீங்கன்னா முறையானபடி ஒரு அட்வொகேட்டை வச்சு அதை ரீசர்ச் பண்ணணும். அதில் என்னென்ன போட்டிருக்குன்னு நீங்களும் முடிஞ்சா தெரிஞ்சா படிச்சு பார்த்துக்கணும். ஒரு பொறுப்புடைய வேலைகளை பண்ணணும். அசால்ட்டா பண்றது, கேர்லெஸ்ஸா பண்றதை விட்டுட்டு இதெல்லாம் போகிறத கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னும் சொல்ல போனா இந்த படிச்சுட்டு வேலைக்கு புதுசா போகிற பசங்க வேலைக்கு போன உடனே இது என்ன வேலை இவ்வளவுதானா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் அப்படி நினைக்காதீங்க. 2025 நீங்கள் நிறைய அனுபவங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய பகுதி. ஆக இந்த 2025 கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க, இளைஞர்களாக இருக்கிறவங்கள்ல இருந்து முதுமையடைந்தவர்கள் வரைக்குமே 2025 ஒரு அற்புதமான பலன்களை பெறக்கூடியவர்களாக இருப்பீங்க. பெரிய தோல்விகளோ, துயர்வுகளோ, தண்டனைகளோ, குற்றங்களோ, குறைகளோ, தரித்திரங்களோ இவர்களில் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் பெரும்பாலும் இருக்க வாய்ப்புகள் இல்லை. உங்கள் அடிப்படை ஜாதகமும் சிறப்பாக இருக்கிற பட்சத்தில் உறுதியாக நீங்கள் 2025 அற்புதமா இருப்பீங்க.